வணக்கம் நண்பர்களே. பாஞ்ச் PAUNCH பாஞ்ச் நவுன். ஃபேட் ஆஃப் ஸ்டமக், பெல்லி, தொப்பை, தொந்தி. இது கலோக்கியல் வேர்டு. கலோக்கியல்னா பேச்சு வழக்க பேசுறது. வயிறுனா நம்ம சொல்லுவோம் ஸ்டமக்னு, அப்டோமன், பெல்லி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ப்ரோட்ரூடிங் பெல்லி ஆர் ஸ்டமக் எஸ்பெஷலி ஃபார் மேன். பெரும்பாலும் ஆண்களுக்கு இருக்கிறத குறிக்கிறது. கலோக்கியல் டோன், கலோக்கியல் வேர்டு. பெண்களுக்கும் இருக்கும். ஃபீமேல் பாஞ்ச், மேல் பாஞ்ச். ரவுண்டட் ஆர் ஸ்வாலன் பார்ட் ஆஃப் சம்திங். ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து நீட்டிட்டு இருக்கிறது. ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து இந்த மாதிரி இருக்கும், புடைச்சிக்கிட்டு இருக்கும்பாங்க, வீங்கி இருக்கும்பாங்க, அது உப்பி இருக்கும்பாங்க. அதுதான் இந்த மாதிரி இருக்கிறது. அது வந்து இட் கேன் பி சம்திங், ஏதோ ஒரு பார்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பாஞ்சுன்னு சொல்றோம். ரவுண்டா கொஞ்சம் குடைச்ச மாதிரி, வீங்கின மாதிரி, உப்புன மாதிரி இருக்கும். The paunch of the sail got wind propelling the boat forward. பாய்மர கப்பல் பார்த்துருப்போம். அந்த பாய்மர கப்பல்ல அந்த பாய் இப்படித்தான் இருக்காது, இப்படி போட்டு கட்டியிருப்பாங்க. அது வழியா காத்து படும்போது அந்த படகை நகர்த்தும். பாஞ்ச் ஆஃப் த sail caught wind. அந்த காற்று அதுக்குள்ள இருக்கும், அதுதான் தள்ளிட்டு போகும். propelling the boat forward. propellingனா உந்தறது, உந்தி தள்ளிட்டு போறது, இந்த மாதிரி இருக்கும். அதுதான் அந்த இதுதான் பாஞ்ச். யாரையாவது ரெஃபர் பண்றது. ஒரு சிலர் பார்ப்போம், வயிறு அப்படித்தான் இருக்கும். A man with great paunch, a man with little paunch, a man with large paunch, a man with slightனா சின்னது, கம்மியான. ஹெவி பாஞ்ச், ஒரு சிலருக்கு வயிறு இப்படித்தான் இருக்கும். A man with heavy paunch. அது ஏதோ ஒன்று கூட இருக்கலாம். ரவுண்டட் ஆர் ஸ்வாலன் பார்ட் ஆஃப் சம்திங். ஸ்வாலன்னா வீங்கினது, வீங்கி இருக்கும், புடைச்சிருக்கும், அதுதான் வந்து பாஞ்ச். நன்றி நண்பர்கள். வணக்கம்.